ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீனா அண்ட் ஜினோஜ் இவங்க ரெண்டு பேர் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்கு ஆல்ரெடி சீசன் 4லயே செலக்ட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம சூப்பரான டிக்கெட்டும் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. இது எதனால எப்படி அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசனா சி தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல நிறைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த வகையில ஜினோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைச்சிருக்கு. அதாவது கோல்டன் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். சீசன் 5ல பாடுறதுக்கு நீங்க வந்து பாடினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரகாஷ் சார் இவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன் சாரும் கூட சேர்ந்து. ஸோ இது என்ன ரீசனுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அக்கா ஜீனான்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4 லிட்டில் சாம்பியன்ல ஆல்ரெடி இவங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா பாடிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில பேக்ரவுண்ட்கள் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5க்கான கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரீசனோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜினோ சூப்பராகவே பாடி பர்ஃபார்ம் பண்ணி கலக்கிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிக்கெட்டுக்கான சூப்பரான வேல்யூ பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நந்தா படத்துல இருந்து முன்பணியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை சூப்பரா பாடி ஸ்டேஜே அதிர வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ் ஒரு மெயின்ல வச்சிருந்தாங்க, இவருக்கு இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வரப்போற நாட்கள்ல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாராளமா நம்பலாம். ஆல்ரெடி உங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கான பர்ஃபார்மன்ஸ் சில நுணுக்கங்கள் அவங்க கிட்ட இருந்து இவர் வந்து கேதர் கூட பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு, என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவர் வந்திருக்க ஊர் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் அப்படின்ற ஊர்ல இருந்து தான் இவர் வந்து வந்திருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கான்ற விஷயத்த போக போக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கமெண்ட்ஸ் ஏதாச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.